தமிழகத்தினுடைய நிதிநிலை அறிக்கை சிறப்பாக எல்லா தரப்பு மக்களும் ஏற்றுக்கொள்கின்ற ஒன்றும் ஒரு சிறப்பான நிதிநிலை அறிக்கை மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் இன்று வாக்களித்தார்கள் சட்டப்பேரவைக்கு. நாளை 15/3/2025 அன்று நம்முடைய மாண்புமிகு வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவர்கள் வேளாண் நிதிநிலை அறிக்கையை நாளைக்கு சட்டமன்றத்திலே தாக்கல் செய்கிறார்கள். வருகிற திங்கட்கிழமை முதல் 5 நாட்கள் நிதிநிலை அறிக்கையின் மீது பொது விவாதமும் பதில் உரையும் இருக்கும். அதன் தொடர்ச்சியாக 24/3/2025 முதல் ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வரை 24 நாட்கள் மானிய கோரிக்கையின் மீது விவாதமும் வாக்கெடுப்பும் நடைபெறும் என்பதை தெரிவித்துள்ளோம். கேள்வி நேரம் நாளைக்கு மட்டும் இல்லை, எல்லா நாட்களிலும், நாளை தவிர எல்லா நாட்களிலும் கேள்வி நேரம். முன்னாள் முதலமைச்சர் OPS வந்து ஒவ்வொரு காலை மட்டும்தான் 9:00 ஆரம்பிச்சு காலை மட்டும்தான், ஈவினிங் செஷன்ஸ் கிடையாது. இப்ப முன்னாள் முதலமைச்சர் OPS வந்து முதல் இருக்கையில இடம் வேணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கை பரிசீலிக்க வாய்ப்பு வந்திருந்தாங்களா? அவைக்கு நல்ல இருக்கிற இடம், அதிக நேரம் பேசுறதுக்கு அனுமதிக்க வேண்டும். அதே போல நம்ம அவங்க மாண்புமிகு இன்றைய முதல்வர் MK ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகுதான் நேரடி ஒளிபரப்பு. அது பல முறை நான் சொன்ன விஷயம்தான். வினாக்கள் விடைகள் நேரம், அமைச்சர்கள் சொல்கின்ற பதில்கள், அவங்க கொண்டு வர்றது எல்லாமே நேரடி ஒளிபரப்பு தான் பண்ணிட்டு இருக்கோம். சட்டமன்றத்துக்குள்ளே நீங்க அவ்வளவு சேனலும் இருக்கீங்க, நீங்க நிருபர்கள் அவ்வளவு பேரும் சட்டமன்றத்தில் இருக்கீங்க. எல்லா குறிப்புகளையும் எடுத்து யாரு சொல்றதையும் நம்ம இருட்டடிப்பு பண்ணல, எல்லாமே பெருகிட்டு இருக்கு. இதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. யாரு பேசுறதையும் காட்டக்கூடாதுங்கிற அந்த ஒரு குறுகிய எண்ணத்தோடு இந்த அரசு செயல்படல, நாங்களும் செயல்படல. ஆகவே அவங்க இதை எங்களுக்கு நாங்க பேசுறத எங்களுக்கு நீங்க காட்டல அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மை இல்லை. இப்போ கடந்த தடவை பொதிகை சேனல்ல இருந்து எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அது இப்ப IMBRDல இருந்து பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால சில டெக்னிக்கல் பிரச்சனைகள் இருந்து சட்டமன்றத்திலே பதில் சொல்லியிருக்கேன். எனவே அப்படிப்பட்ட இதுகள்லாம் நடக்காது. நீங்க யாருடைய கருத்துக்கள் வெளியே போகாம இருக்கு. எல்லா பத்திரிகையாளர்களும் ஊடகங்களும் நீங்க அசம்பிளிக்குள்ள இருக்கீங்க. அப்ப யார் பேசுறது, எல்லாரும் பேசுறதும் ஊடகத்துல பேருக்கிட்டே தான் இருக்கு. அதுல நான் பேசுறது மட்டும்தான் நான் பார்க்க விருப்பப்பட்டா அதை நான் என்ன செய்ய முடியும்? அது முழுவதும் அதையே காட்ட முடியாது. அங்க நடக்கிற நிகழ்வுகள் எல்லாருக்கும் சமமா தான் பண்ணிருக்கு. யாரையும் குறி வச்சு இதை காட்டக்கூடாது, இதை காட்டணுங்கிற நோக்கம் இல்லை. அரசுக்கும் இல்லை, சபாநாயகருக்கும் இல்லை. இந்த 2 கோரிக்கையை வச்சுதான் சபாநாயகர் இது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. அதை பார்த்துக்கலாம். சட்டமன்றத்திலே இதை புதுசு இல்லையா, நீங்களே பத்திரிகையில தான் எழுதியிருக்கீங்க. பல சந்தர்ப்பங்கள்ல அவங்க சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரதுதான் அது சபையில முடிவு பண்ணுவாங்க. வழக்கமா பட்ஜெட் உரை பொதியை நேரடி ஒளிபரப்பு பண்ணுவோம். இந்த முறை இல்ல, அது அவங்களுக்கு பதிவு பண்ணதுதான். அப்ப அவங்க முழுமையாட்டு அவங்களால என்ன செய்ய முடியல, ஒத்துழைப்பு தராதனால நம்ம அதை கொடுக்க முடியல. நீங்க ஒரு பணியை கொடுத்தா அவங்க நம்ம ஒரு பணி இங்க ஒப்படைச்சிருக்கோம் அப்படின்னா அந்த பணியில இருக்கிறத விட்டுட்டு நாங்க முடியாண்டி தபால் தந்துட்டு எங்களுக்கு பிரைம் மினிஸ்டர் தேர்தல் கேம்பெயின் வர சொல்லியிருக்காங்க, நாங்க போறோம்னு எழுதி தந்துட்டு போறாங்க. அப்புறம் அவங்கள நம்பி நாங்க எப்படி கொடுக்க முடியும்? அதனால்தான் வேற எங்களுக்கு வெறுப்பு எதுவுமே கிடையாது. 50 லட்சம் 60 லட்சம் ரூபாய் கொடுத்துதான் என்ன பண்றோம், அவங்கள கூப்பிட்டு வச்சு ஒளிபரப்பு பண்றோம். அதை அவங்க எக்ரிமெண்ட் நம்மகிட்ட போட்டுட்டு அதைய வாங்கிட்டு அப்படி போறதுனாலதான் பிரச்சனைகள் இருக்கனால நம்ம அதை என்ன பண்ணிட்டு இப்ப நாமே பண்றோம். சொல்லியாச்சு, அவசியம் சொல்லிட்டோமா, திங்காம எடுத்துக்கிறோம். நன்றி. யோசித்து ஆலோசனை பண்ணி நீங்க பத்திரிகைகள் நியாயம் தர்மத்து பக்கத்துல ஃபுல்லா நின்று
அப்படின்னா அந்த சட்டமன்றம் போயிருக்காது. இப்ப என் முன்னுக்கு தான் நிக்கிறே, என் முன்னுக்கு நிக்கிறது செய்தி இல்லை. நியாயம் தர்மத்தின் பக்கத்தினுடைய நின்று அவ்வளவு பெரிய கட்டடத்தை பார்த்து மறந்த தலைவர் கலைஞர் கட்டினாங்க. எல்லா வசதியுடன் கூடிய உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு இருக்கைகள் போட்டு தந்திருந்தோம். இப்ப அங்க துரை கருணா வந்து எனக்கு மேல நடக்க முடியல அப்படிங்காங்க. நாம ஏதாவது ஒரு இளைஞத்தை வந்து என்ன செய்யுங்க, ஒரு மனமொத்த மாறுதல் வாங்கிட்டாங்க, கீழே இருக்கிறத நான் மாத்தாருன்னு கேட்கிறேன். யாரையாவது நாங்க வந்து டிஸ்டர்ப் பண்றதுக்கு கிட்டே போக மாட்டோம். ஒரு லெவல்லாம் அப்படியே போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோமே தவிர, நான் காலையில் கூட அடிக்கடி வராங்க துறைக்கண்ணா, என்ன செய்ய முடியும் தெரியும். உங்க நலனுக்கு நம்ம செய்தியாளர்களுக்கு அக்கறையோட இந்த அரசு வந்ததுக்கு அப்புறம் என்ன சலுகை எல்லாம் பண்ணிருக்கு சொல்லுங்க. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர்களுக்கு புதுசாக என்ன செய்திருக்காங்க, பென்ஷன் கொடுக்க ஏற்படுது. எல்லாம் பழைய காலத்துல இல்லை. துரைக்கண்ணா அவர்கள் கூட அதுல பழைய ஓய்வூதிய சங்கத்தினுடைய தலைமையில இருக்காங்க. இந்த அரசு மாதிரி உங்களுக்கு யார் சொன்னாலும் காது கொடுத்து கேட்டு உதவி செய்யறது. குறிப்பா பத்திரிகையாளர்கள் பக்கம் இருக்கு. நீங்க அதுல எந்த பத்திரிகை என்னங்கிறது இல்லாம பத்திரிகையாளர்களுக்கு ஒரு சிறு துரும்பெடுத்து யாரும் போட்டா கூட இந்த அரசு வந்து என்ன செய்யுது, பத்திரிகையாளர் பக்கம் தான். ஏன்னா நீங்க அவ்வளவு சிரமப்பட்டு தான் செய்திகளை சேகரித்து கொண்டு மக்கள்கிட்ட கொண்டு, அதனால உங்கள் பக்கம் தான் இருக்கு. நீங்க மட்டுமே நீங்க எடுத்துக்கொண்ட செய்தியை முழுதும் அப்படியே நடந்துரும் அப்படின்ட்டு யாரும் சொல்ல முடியுமா? அது பல விதமான உங்களுக்கு மேல இருக்கு, அவ்வளவு பல பிரச்சனைகள்லாம் இருக்கு. அதனால ஒண்ணு இல்லை. மொத்தத்துல பத்திரிகைகள் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் செய்கின்ற இந்த நல்ல திட்டங்களை நீங்க நல்லா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறீங்க. நாங்க கிராமத்துக்கு போனாலே தெரியுது, ஆமா நான் டிவியில பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க எல்லா மக்களுமே. நீங்க முன்னால இந்த அளவுக்கு விழிப்புணர்வோட கிராமத்துல போய் கேட்க முடியாது. இப்ப 100 நாள் வேலைக்கு பணம் அக்டோபர்ல இருந்து கொடுக்கல, அது பார்த்த உடனே சொல்லுது, ஆமா முதல்வருக்கு மத்திய அரசு பணம் கொடுக்கலனாலும் முதல்வர் தந்துருவாங்க, எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நான் சொல்லல, மக்கள் சொல்றாங்க. 100 நாள் வேலைக்கு விட்டு நமக்கு ₹1 கொடுத்தோம்னா 19 காசு வருது, அதுலதான் அந்த 100 நாள் வேலைக்குள்ள பணம், அந்த பணமும் வரல. அப்ப அந்த மக்கள் என்ன சொல்றாங்க, தலைவர் வந்து செலவுப்படுத்தாங்க, பணத்துக்கு கஷ்டப்படுத்தாங்க. பள்ளிக்கூடத்துக்கு 20,000 டீச்சர்ஸுக்குள்ள சம்பளம் வரல. அப்ப அது தமிழ்நாட்டு பிரச்சனை தானே இது. இது பொலிட்டிக்கலா பேசுற விஷயம் இல்லை. இது தமிழ்நாட்டு பிரச்சனை. நீங்க தான் சொல்லணும். அக்டோபர்ல இருந்து 100 நாள் வேலை செய்த பணத்தை கொடுக்கலன்னா பாவங்களுக்கு போகக்கூடிய பணம். அதே போல டீச்சர்ஸ் கட்டாய கல்விக்குள்ள பணம் 1ல இருந்து 8வது வகுப்பு உள்ள அதுக்குள்ள 2,152 ரூபாய் கொடுக்கல. அடுத்தால தர வேண்டியும் உறுதி கொடுக்கலையே, தர மறுக்கிறாங்கல்ல. அப்ப நீங்க தமிழ்நாட்டு ஊடகங்கள்லாம் இது நியாயமா நீ கேட்கணுங்களா? நம்ம ₹1 வரி கட்டுறதுல உள்ள 19 காசுல உள்ள பணத்தை தரமாட்டாங்களே. இந்தி பேச மாநிலத்துல ₹1 கொடுத்தா ₹2.30 கொடுக்காங்கன்னு சொல்லி சாதாரண மக்கள் கூட சொல்ற. நம்ம வரி பணத்தை நமக்கு தரல என்ன கஷ்டம் இருக்கு அவங்களுக்கு? நீங்க தான் இதுகளெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து வாங்கி தரணும். நன்றி தம்பி.